பெரியாரிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஒரு சிந்தனையே இல்லாம ஆக்குறதுக்காகத்தான் இந்த தமிழ் தேசியத்தை தூக்கிட்டு வராங்களா? இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க சீமான், மணியரசன் போன்றவங்கெல்லாம் மாப்போசியை தான் தலைவர்னு சொல்லி நிற்பாங்க. திராவிட நாடுன்றது ஒரே நாடு கிடையாது. வட இந்தியாவை எதிர்ப்பதற்கு நமக்கு ஒரு கூட்டரசு தேவையாக இருக்கிறது. தேர்தலை புறக்கணித்து திராவிட நாடு பிரிவினை தீவிரப்படுத்தணும். அதை வலுவிழக்க செய்யணுன்ட்டு இவர் என்ன பண்ணார்னா, எல்லை போராட்டங்களை காரணம் காட்டி மலையாளி எதிரின்னு சொல்கிறது, ஆந்திரா தெலுங்குன்னு எதிரின்றது, கர்நாடகா, அதாவது இதையெல்லாம் பகையாக்கிட்டு அதை நட்பு சக்தி ஆக்கினார். எதை? டெல்லியை. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லையா? இந்தியாவில் இருக்கிறதுனால தானே நீ இந்தியை திணிக்கிற. உன்னுடைய இந்தியமான போர். வணக்கம் மக்களே. அதாவது அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு மனிதர், ஒரு தலைவர், ஒரு சிறந்த சிந்தனையாளர், ஒரு புரட்சியாளர், அவரையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வார்த்தை உலவிக்கிட்டு இருக்கு. அந்த வார்த்தை காலமாக பல ஆண்டுகளாக கட்டி கொண்டு வந்த, காப்பாற்றி கொண்டு வந்த ஒரு சித்தாந்தத்தையே சுக்கு நூறாக உடைக்கிற மாதிரி அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை முளைச்சிருக்கு சமீப காலங்களில். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ் தேசியம். அந்த வார்த்தை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அவ்வளவு உயிர்ப்போட பரவிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? உண்மையிலேயே தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் உருவாக்கப்பட்டதா, இல்லை எந்த மனிதரை உடைப்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்களோ அந்த மனிதரே அந்த வார்த்தையை உருவாக்குனாரா? அந்த மனிதருக்கும் அந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இது தொடர்பான பல விடயங்களை இன்னைக்கு நம்ம எழுத்தாளர் வாலாசா வல்லவன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி எனக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறத நான் மனசார ஒத்துக்கிறேன். தமிழ் தேசியம் வேணும். ஏன்னா மொழிவாரி மாநிலங்கள் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டதோ அப்பவே நம்ம உட்கார்ந்துருந்து எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்மளே தாழ்த்திக்கிற மாதிரி. இன்னொன்று, யானை தன்னுடைய தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி போட்டுக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு பார்க்குறத நான் பார்க்குறேன். அப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறத ஒத்துக்கணும், அது வேணும். நான் வரவேற்கிறேன் தமிழ் தேசியத்தை. ஆனால் என்னால் எந்த ஒரு இடத்துல அதை ஒத்துக்க முடியல அப்படின்னா, பெரியாரை உடைப்பதற்காகத்தான், பெரியாருடைய சித்தாந்தத்தை உடைப்பதற்காக தான், பெரியாரை தூக்கி துண்டாக்குறதுக்காக தான், பெரியாரிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஒரு சிந்தனையே இல்லாமல் ஆக்குறதுக்காகத்தான் இந்த தமிழ் தேசியத்தை தூக்கிட்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் தமிழ் தேசியம்னா என்னன்னு முதல்ல விளக்கணும். தமிழ் தேசம் என்பது ஒரு நாடு தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்தியாவிலிருந்து நாம் இறையாண்மை பெற்ற என்ன நம்மளை ஒடுக்கி கொண்டிருக்குது. அன்றைக்கு வல்லரசுகள், பிரிட்டன் நம்மளை இந்தியாவை எல்லாத்தையும் ஒடுக்குனாங்க. இன்றைக்கி டெல்லி எல்லா மாநில மொழி மக்களையும் ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்மளை தமிழர்களை மட்டும் இல்லை. ஏன்னா இந்தியை திணித்து கொண்டு மக்கள் மொழியெல்லாம் இல்லாமல் செய்கிறாங்க. இப்போ கூட நேற்று கூட வில்சன் பேசியிருக்காரு, யூபிஎஸ்சி தேர்வு நீங்கள் ஹிந்திலையும் ஆங்கிலத்தில் மட்டும் நடத்துகிறீங்க, 22 மொழிலையும் நடத்தணும். அப்போ தான் நம்ம தாய்மொழியில் எழுதுனா தான் ஹிந்திக்காரங்க அவங்க தாய்மொழியில் எழுதுகிறாங்க, நம்ம மட்டும் ஏன் ஆங்கிலத்தில் எழுதணும்? அப்போது 22 மொழிகள் ஆட்சி மொழின்னு இருக்குது, எல்லாத்துலேயும் எழுதணும் அப்படின்றது தான். அதுக்காக தான் நாம் தமிழ் தேசியம்ன்றது எப்போ வந்ததுன்னா, ராஜாஜி அவர்கள் 1937-38களில் இந்தியை பள்ளிக்கூடங்களில் கட்டாய பாடமாக திணித்தார், 6வதுலேருந்து 8வது வரைக்கும். அப்போ மிகப்பெரிய போராட்டம் ஓராண்டு காலம் நடைபெற்றது. அப்போ தமிழர் பெரும் படை என்கிற ஒரு படை 100 பேர் திருச்சியிலேருந்து புறப்பட்டு ஒரு 42 நாள் நடைப்பயணமாக என்னென்ன ஊராக கட்டாய இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்றது தான் அதனுடைய முழக்கம். சென்னை சேர்றாங்க 11/9/1938, ஆகஸ்ட் 1 புறப்படுறாங்க, செப்டம்பர் 11 வராங்க 38ல். கடற்கரையில் மிகப்பெரிய வரவேற்பு கூட்டம், 1,00,000 பேருக்கு மேலே கூடியிருக்கிறாங்க. மறைமலடிகள் தலைமை, நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரவேற்புரை, பெரியார் இறுதியில் சிறப்புரை. 3 பேருமே அன்னைக்கு தான் அப்போ மேடையில் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் என்னென்னவோ போராட்டம், அதுக்கு முன்னாடி மறியல் நடக்குது, பெண்கள் மறியல் போராட்டம் நடத்தினாங்க, கை குழந்தைங்களோட சிறைக்கு போனாங்க, என்ன பண்ணாலும் ராஜாஜி வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டார் இந்தியை.
அதனால் இவங்களுக்கு வந்து கோபம் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால தானே நீ இந்தியை திணிக்கிற, உன்னுடைய இந்தியுமான போ தமிழ்நாடு தமிழர் கேட்டு அன்னைக்கு மேடையில் முழங்கினாங்க. அதுதான் முதல் 11/9/1938 அன்னைக்கு மறைமலடிகளும் அதை சொன்னார், நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் சொன்னார், பெரியாரும் சொன்னார். மறுபடியும் அவங்க 2 பேரும் சொல்லலை, யார் மறைமலடிகளும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் அன்னைக்கோட விட்டாங்க. பெரியார் மட்டும் அதை கடைசி வரைக்கும் கொண்டு வந்தார். இந்திய போராட்டத்தில் பெண்கள் மாநாட்டில் பேசுறதுக்காகவே பெரியாருக்கு வந்து பெண்கள் மாநாட்டில் தானே பெரியார் அதுக்கு ஓராண்டு சிறை மாநாட்டில் பேசுறதுக்கு. அடுத்த நாள் பெண்கள் மறியலை தொடங்கி வைத்ததற்காக இந்திய மறியல் பெண்கள் செய்தார்கள், ஓராண்டு சிறை. இது 2த்துக்கும் 1000 ரூபாய் அபராதம். அது கட்டலைன்னா அதுக்கு ஓராண்டு சிறை, 3 ஆண்டு சிறை பெரியாருக்கு விதிக்கப்பட்டது. அதெல்லாம் அனுபவித்தாலும் கடைசி வரைக்கும் பெரியார் வந்து அந்த கொள்கை மாறாமல் இருந்தார் கடைசி வரைக்கும். இடையில அவர் நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிறையில் இருக்கும்போதே பெல்லாரி சிறையில் கியாபே விஸ்வநாதமும் ஏடி பன்னீர்செல்வம் தான் போய் பார்த்து அவரை தலைவராக இருக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு அன்றைக்கு மொழிவாரி மாநிலம் பிரியல. ஆந்திரா வந்து அக்டோபர் 1ஆம் தேதி 1953 பிரிஞ்சது. இந்தியா முழுக்க மொழிவாரி மாநிலம் 1956 நவம்பர் 1ஆம் தேதி பிரியுது. அது வரைக்கும் சென்னை மாகாணமாக இருந்தது. அப்போ சென்னை மாகாணத்தில் இன்றைக்கி இருக்கிற ஆந்திரா இருந்தது முழுமையாக. தெலுங்கானா இல்லை, ஏன்னா அது நிஜாம் ஆட்சியில் இருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சியில் என்னென்னா அரசர் பகுதியெல்லாம் விட்டாங்க, மற்றதெல்லாம் ஆங்கிலேயர்கள் நேரடியாக கவர்னர் மூலமாக ஆட்சி பண்ணாங்க. மாகாணங்கள் பிரசிடென்சி அன்னைக்கு இருந்தது. அப்போ சென்னை மாகாணம். கேரளாவில் ஒரு பகுதி திருவாங்கூர் கொச்சி மகாராஜா போக மீதி பகுதி நம்மோடு இருந்தது மலபார் மாவட்டம். கன்னடத்தின் ஒரு பகுதி மைசூர் மகாராஜா பகுதி தவிர மீதி எல்லாமே நம்ம. அப்போ பல மொழி பேசுகிற ஒரு நிர்வாக கட்டமைப்பாக இது இருந்தது. இந்த ஆந்திரா முழுக்க நம்மக்கிட்ட தான் இருந்தது. அப்போ சென்னை மாகாணத்தில் தான் இருந்தது. அதனால் பெரியார் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு, சிறையில் இருக்கும்போதே அந்த தலைமை உரை எழுதி கொடுக்குறாரு பெரியார். கியாபே விஸ்வநாதமும் ஏடி பன்னீர்செல்வம் கொண்டு வராங்க. 1938 டிசம்பர் மாதம் 30, 31 சென்னையில் மாநாடு. 3 நாள் 29, 30, 31 டிசம்பரில் நீதி கட்சியினுடைய மாநாடு. அதில் பெரியார் தலைவராக அறிவிக்கிறாங்க. அவர் படத்தை வச்சுட்டு மாலை போட்டு அவருடைய தலைமை உரை படிக்கிறாங்க. அதுலேயும் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் முடியும். அந்த பேச்சை என்னுடைய நூலில் எடுத்து போட்டிருக்கேன். விடுதலையிலேருந்து திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசியத்துக்கு தடைக்கல்லா படிக்கல்லான்னு ஒரு நூல் 64 கட்டுரை தொடர் கட்டுரை எழுதினேன் எங்கள் ஏட்டில் சிந்தனையாளனில். அதை நூலாக்கி இருக்கிறோம். அதில் அந்த பேச்சு 3 பேர் பேச்சுமே வெளியிட்டிருக்கிறேன். கடற்கரை சொற்பொழிவு, அப்புறம் பெரியாருடைய இறுதி அந்த மாநாட்டு சொற்பொழிவு. அதில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் முடியும். அப்போ வெளியே வந்த பிறகு ஆந்திராக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சாதாரணமாக இருந்தீங்க, தமிழ்நாட்டு தமிழருக்கேன்னு சொல்லலாம், இப்போ எங்களுக்கும் சேர்த்து நீங்கள் தலைவர், நீதி கட்சிக்கு தலைவர்னால் இந்த 4 மொழி பேசும் மக்களுக்கும் நீங்கள் தலைவர், அதனால் இனிமேல் நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னால் நாங்கள்லாம் எங்கே போகிறது அப்படின்றதுனால கூடி பேசி 39 திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. திராவிட நாடுன்றது ஒரே நாடு கிடையாது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் பெரியார். அது மெயில் பத்திரிகையிலையும் விரிவாக வந்திருக்குது அதை பற்றி செய்தி. அதாவது இந்த 4 நாடுகள் வட இந்தியாவை எதிர்ப்பதற்கு நமக்கு ஒரு கூட்டரசு தேவையாக இருக்கிறது. இந்த 4ம் சேர்ந்து ஒரு கூட்டரசாக இருப்போம். நமக்கு வந்து ஆங்கிலம் பொது மொழியாக இருக்கும் 4த்துக்கும். இந்த 4 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு பிரிஞ்சு, இந்த 4 நாடும் வட இந்தியாவிலேருந்து அறவே துண்டிச்சிக்கணும் ஒரு கூட்டமைப்பாக இருக்கணும். இந்த 4 நாடுகள் ஏதாவது ஒரு நாடு விருப்பப்பட்டால் பிரிஞ்சு போயிடலான்னு எழுதியிருக்கிறாங்க. ஆக திராவிட நாடுன்றது ஒரே நாடு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். 4 மொழி பேசும் மக்களை கொண்ட நாடு. இப்படி தான் 39லேருந்து 56 வரைக்கும் பெரியார் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். திமுக 49 பிரியுது. அவங்களும் திராவிட நாடை ஒரு திராவிட கூட்டரசுன்னு தான் அண்ணா அறிவித்தார். அதன் பிறகு 56 மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச உடனே நவம்பர் 1ஆம் தேதி பிரியுது. 5ஆம் தேதி பெரியார் தலைமை குழு கூட்டத்தை கூட்டி திருச்சியில்
எல்லாரும் அவன் பிரிஞ்சு போயிட்டான். மலையாளி, ஆந்திரா, கன்னடம். இப்போ நாம் தான் இருக்கிறோம். இனிமேல் நமக்கு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தான் சொல்லணும்ன்ட்டு திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டுட்டு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சொன்னவர் 56லேருந்து பெரியார் மறைகிற வரை 73 வரைக்கும் அதில் பெரியார் எந்த பிசகும் பண்ணல, மாற்றிக்கல. தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு தான் 1960 1960 தமிழ்நாடு நீங்கிய இந்திய வரைபடத்தை எரிச்சார். இந்திய திணிக்கிறாங்கன்ட்டு பெரியார். இப்போ பெரியார் எரித்ததில் ஆந்திராவும் எரிஞ்சது, கேரளாவும் எரிஞ்சது, கர்நாடகாவும் எரிஞ்சது. எல்லாம் தான் அந்த தமிழ்நாடு நீங்கிய இந்திய வரைபட எரிப்பு போராட்டம். ஆக பெரியாரை பொறுத்தவரை அவரை விட தமிழ் தேசியம் பேசணுங்க யாரும் கிடையாது என்ன கேட்டால். ஏன்னா விடுதலை 8 கொட்டையா விடுதலை கீழே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இருக்கும். டெய்லியும் அந்த கொட்டை எழுத்துல அது இருக்கும். விடுதலை ஆஃபீஸில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு எழுதி இருக்கும். பெரியாருடைய கடைசி பிறந்த நாள் 73 இறக்குறாரு, டிசம்பரில் 24ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 17 அவர் விடுதலைக்கு ஒரு கட்டுரை கேட்குறாங்க, பிறந்த நாள் கட்டுரை. அப்போ அதுக்கு எழுதி கொடுக்கும்போது சொல்கிறாரு, அதாவது தமிழ்நாடு தமிழருக்கே என்று உங்கள் கைகளில் பச்சை குத்தி கொள்ளுங்கள், தமிழ்நாடு தமிழருக்கு என்று உங்கள் வீட்டு சோறில் எழுதி வையுங்கள், தமிழ்நாடு தமிழருக்கே என்று லட்சக்கணக்கான பேட்ஜுகள் அடித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் மாணவர்களிடையே அதை விநியோகம் செய்யுங்கள் அப்படின்றதுல அவர் பெரியார் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். ஆகவே பெரியாருக்கு நிகராக தமிழ் தேசியம் பேசணுங்க யாருமே கிடையாது. இன்றைக்கு பேசுவதெல்லாம் உண்மையான தமிழ் தேசம் கிடையாது. தமிழ் தேசம் என்பது ஒரு தேசம்னா ஒரு நாடு, அதுக்கான படை இருக்கணும், இராணுவம் இருக்கணும், கப்பற்படை இருக்கணும், விமானப்படை இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு தேசம். இது எதுவுமே இல்லாமல் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் போயிட்டு நான் உட்கார்ந்தேன்னா எல்லாம் பண்ணிவிடுவேன்னா பண்ண முடியாது. இன்னும் இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் சட்டம் இருக்குது. அதில் சில குறிப்பிட்ட உரிமைகள் மட்டும்தான் நமக்கு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு மீனவர்களை தினமும் சுட்டு தள்ளினுக்கிறாங்க, கைது பண்ணுறாங்க, 700 பேருக்கு மேலே கொண்டுறாங்க. முதலமைச்சர் நேரடியாக இலங்கையை போய் கேட்க முடியாது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஏன்னா அந்த வெளியுறவு கொள்கை என்பது மாநில அரசு கிடையாது, இந்திய அரசுக்கு தான் இருக்குது. அப்போ இந்திய அரசு பிரதமருக்கு எழுதுவாங்க, இல்லைன்னா அந்த வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதுவாங்க, வெளியுறவுத்துறை செயலாளருக்கு எழுதுவாங்க. அவங்க தான் போய் அவங்கள கேட்க முடியும். அப்போ நமக்கு இறையாண்மை இல்லை, மாநிலங்களுக்கு இறையாண்மை இல்லை. அப்போ இறையாண்மை பெற்றது மட்டும்தான் தமிழ் தேசம். ஒரு தமிழ் தேசம் பேர் சொல்லிடுறதுனாலே இது தமிழ் தேசம் கிடையாது. அங்கே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசத்தினுடைய தலைவர் பெரியார் தான். உண்மையான தமிழ்நாடு கடைசி கூட்டம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தியாகராய நகரில் தான் நடந்தது, 19/12/1973. அப்போ கூட பேசும்போது அவர் சொல்கிறாரு, அதாவது 1500 மைலுக்கு அப்பாலகிற யார் நீ என்ன ஆட்சி பண்ணுறவன், 2000 மைலுக்கு அப்பால் இருந்து நீ என்ன, எங்களுக்கு என்ன இல்லை இந்த நாட்டில், அரிசி இல்லையா, உப்பு இல்லையா, என்ன எங்களுக்கு பஞ்சமாகுது, நீ எதுக்கு எங்களை ஆளணும் அப்படின்னு கடைசி கூட்டத்தில் கூட பேசினார். ஆகவே பெரியார் தான் தமிழ் தேசத்தினுடைய தந்தை. இன்னொன்று, தமிழ் தேசம் என்பது இப்போ தேர்தல் நிற்கிறாங்க, இப்போ நாம் தமிழரே நிற்கிற எல்லா கட்சியும் நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேர்தலில் போட்டி போடுறதில்ல. நீண்ட நாள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணோம். இப்போ போன எம்பி தேர்தலே இந்த தேர்தலில் மட்டும்தான் பிஜேபியினுடைய அசுர வளர்ச்சி காரணமாக சின்ன இயக்கங்கள் இயங்க முடியாதுன்னு திமுக கூட்டணிக்கு ஆதரிக்கணும், பிஜேபியை கால் பறிக்க விடக்கூடாதுன்ட்டு இப்போ நாங்கள் எழுதியிருக்கிறோம், எங்கள் இதழில் எழுதியிருக்கிறோம், பொதுக்குழு தீர்மானம் போட்டிருக்கிறோம். ஆக அதாவது தேர்தலில் போட்டி போடுகிற எந்த இயக்கமும் உண்மையான தமிழ் தேசத்திற்கான இயக்கம் கிடையாது. ஏன்னா திமுக கேட்குறது மாநில சுயாட்சி. அது பெரியார் காலத்துலேயே 71 அவங்க மாநில சுயாட்சி சொன்னாங்க. பெரியார் அதனால் பெருசாக ஒன்றும் பலன் கிடைக்காது, தனிநாடு அடைஞ்சால் தான் நாம் நம்ம நினைக்கிறத செய்ய முடியும், ஒரு சில உரிமைகள் மட்டும்தான் மாநில சுயாட்சியில் கிடைக்கும். அப்போயே அது கவுண்டர் பெரியார் அப்போயே சொல்லிட்டாரு அந்த மாநில சுயாட்சிக்கு. அதனால் நாங்கள் அதாவது தமிழ் தேசன்றது தேர்தலில் நிற்கும் போதே வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போதே என்ன சொல்கிறாங்க, இந்தியாவினுடைய அந்த ஒற்றுமையை பேணி பாதுகாப்பேன் என்று
மனமாற உறுதி கூறுகிறேன் நாமினேஷனில் கையெழுத்து அப்படி சொல்லிட்டு தமிழ் தேசம்னு சொல்கிறது வந்து ஒரு ஏமாற்றுன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படின்னா தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க தேர்தலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்ல வரீங்க? ஆமாம், அப்படி இருந்தால் அது உண்மையான தமிழ் தேசமாக பண்ண முடியாது. நீங்கள் முதலமைச்சர்கள் போய் உட்காந்துட்டு நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் கவர்னர் ஆஃபீஸை பூட்டிடுவேன், நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உங்களை கழிச்சிடுவாங்க. 356 அரசியல் சட்ட பிரிவில் இது வரைக்கும் 136 முறை ஒன்றிய அரசு கழிச்சிக்குது மாநிலங்களை. இப்போ கலைஞர் கழிச்சாங்க, 77 கழிச்சாங்க, எம்ஜிஆர் 80 கழிச்சாங்க, தொடர்ந்து யார் வேணா கலைப்பாங்க. கேரளாவில் கலைக்கிறாங்க. யாவும் ஒன்றிய அரசுக்கு ஆகாத ஆட்சிகளை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சின்னு அப்படி ஒன்று இருக்கிற வரைக்கும் மாநிலங்கள் வந்து இந்திய ஒன்றியத்துக்கு பயந்து கொண்டு தான் தீவிரமாக எதிர்க்க முடியாது. எதிர்த்தா எந்த நேரத்துலையும் மிரட்டுவான், ஆட்சியை கலை பண்ணுவான். அந்த அந்த அதிகாரம் அங்கே இருக்கக்கூடாது. இப்போ இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சட்டம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தும் ஒரு குடியரசாக இருக்கணும். இப்போ சோவியத்தில் லெனின் அப்படி பண்ணார். அங்கேயும் இதே போல் 15 குடியரசுகள் இருந்தது. இப்போ நம்ம வந்து 22 மொழி வச்சுருக்கிறோம், 30 மாநிலங்கள், 28 மாநிலம் இருக்குது, யூனியன் பிரதேசம் இருக்குது. சோவியத்தில் ஒவ்வொரு குடியரசுக்கும் ஒரு இராணுவ கட்டமைப்பு இருக்கும், ஒரு அரசியல் சட்டம் இருக்கும், அதுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கும். அவங்க மொழியிலேயே எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பகுதி தமிழ்நாடுன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு தமிழ் எழுதணும், டெல்லியிலேருந்து வர்ற ஆணை வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழில் தான் வரணும். மிகப்பெரிய மொழிபெயர்ப்பு மையத்தை அந்த காலத்துலேயே மாஸ்கோவில் வச்சாங்க. இப்போ அறிவியல் வளர்ச்சி, இப்போ ஏஐ வந்திருக்குது, ஒரே நிமிஷத்தில் 1 லட்சக்கான பக்கத்தை வந்து மொழி மாற்றம் பண்ணி கொடுத்தது. அதனால் ஒரு மொழி வந்து திணிப்பு என்பது இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கு ஹிந்தி தான் ஆட்சி மொழின்றதெல்லாம் இருக்கக்கூடாது, எடுத்துடணும். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கணும். அப்படிப்பட்ட ஒன்று வந்தால் தான் அதுதான் தேசமாக இருக்க முடியும். அந்த தேசத்துக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும். நமக்கு வந்து எல்லா கடல் உரிமை இருக்கணும், எல்லா உரிமையும் இருக்கணும். ஒரு காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் முக்கடலும் தமிழனுக்கு சொந்தமாக இருந்தது. நாம் வந்து கிரேக்கம் வரைக்கும் போனோம், ரோம் வரைக்கும் போனோம், சீனா, கடாரம், மலேசியா எல்லா இடத்துக்கும் போனோம், இலங்கையில் போய் பிடிச்சோம், எல்லாமே பண்ணோம். என்னைக்கு இந்தியா என்கிற ஒரு கட்டமைப்பு உருவாச்ச வெள்ளக்காரனா உருவாக்கினான் இராணுவ வலிமையால், அன்றைக்கே தமிழனுடைய உரிமைகள், கடல் உரிமைகள் பறிப்போய்விட்டன. அப்போ அதை முதலமைச்சராக வந்து அதை மீட்க முடியாது. அப்போ நமக்கு ஒரு இறையாண்மை உள்ள ஒரு தமிழ் தேசம் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு போராட்டம் தான். மக்கள் திரளை எழுப்பணும். மக்கள் எழுப்பி இந்த ஒன்றுபட்ட இந்தியா என்கிற அந்த ஏக இந்தியாவை உடைத்துட்டு வேணும்னா தேவைன்னா இந்த ஒவ்வொரு மாநிலம் ஒரு கூட்டரசாக சேர்ந்து சில அதிகாரங்களை டெல்லிக்கு விட்டு கொடுக்கணும். அவங்க நமக்கு தரக்கூடாது. இப்போ ஜிஎஸ்டி வசூல் பண்ணிக்கூடாது, நாம் தான் முழு தொகையை வசூல் பண்ணி டெல்லி இயங்கிறதுக்கு கொஞ்சம் தொகையை ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்கணும். அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினா அதுதான் இறையாண்மை உள்ள தமிழ் தேசம் அப்படின்னு நாங்கள் ஒரு தமிழ் தேசியம். எனக்கு இதுல உங்களுடைய பேச்சுக்களை கேட்கும்போது இதுல மாப்போசி, சிவந்தி ஆதித்தனார் இவங்கெல்லாம் எப்படி உள்ளுக்குள்ள கொண்டு வந்தீங்க நீங்க? அவங்களுக்கும் இந்த தமிழ் தேசியத்துக்கும் அதான் இவங்க இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க சீமான், மணியரசன் போன்றவங்கெல்லாம் மாப்போசியை தான் தலைவர்னு சொல்லி நிற்பாங்க. அவர் தமிழரசு கழகம்னு ஒன்று வச்சிருந்தாரு, 46 தொடங்கினார். 54 வரை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தான் இருந்தார். காங்கிரஸ்லேயே இருந்துக்குன்னா அதுக்குள்ளேயே தமிழரசு கழகம் இருந்தது. அது ஏன் வந்ததுன்னா திராவிடர் கழகம் தீவிரமாக நாட்டு பிரிவினை வலியுறுத்தணும். 46 தேர்தல் ஒன்று நடந்தது. 47க்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்தது 46 இந்தியா முழுக்க. அப்போ வந்து நாம் தேர்தலை புறக்கணித்து திராவிட நாடு பிரிவினை தீவிரப்படுத்தணும், அதை வலுவிழக்க செய்யணுன்ட்டு காங்கிரஸ்காரங்களும் பார்ப்பனர்கள் தூண்டி விட்டு மாப்போசியை தமிழரசு கழகம்னு தொடங்கினாங்க. அவர் எழுந்தெல்லாம் அவர் பேசுனதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருந்ததை ஒழிய இந்தியத்துக்கு எதிராக இல்லை. உண்மையிலே யார் எதிரி? இந்தியா தான் எதிரி. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா எல்லை போராட்டங்களை காரணம் காட்டி மலையாளி எதிரின்னு சொல்கிறது, ஆந்திரா தெலுங்கன் எதிரின்றது, கர்நாடகா, அதாவது ஒவ்வொரு தேசிய இனங்களும் அங்கேருந்து விடுதலை வாங்க வேண்டும். அப்போ நமக்குள்ள ஒரு கூட்டமைப்பு. அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், இதையெல்லாம் பகையாக்கிட்டு அதை நட்பு சக்தி ஆக்கினார். எதை? டெல்லியை. அது வந்து தேசிய இன விடுதலை கொள்கைக்கு நேர் எதிரானதுன்னு மாப்போசியை அம்பலப்படுத்த வேண்டியது. ஆதித்தனார் வந்து இதே போல தான். அவர் வந்து இப்போ சீமான் கட்சி அவர் கட்சி தானே, நாம் தமிழர் கட்சி. அது அவர் கழிச்சிட்டாரு. அவர் இருக்கும்போதே 65லேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில்
அவரை பிடிச்சி கோவை சிறையில் போட்டாங்க தடுப்பு காவலில். அதனால் அவர் ஒன்று என்ன பண்ணார், பரேலில் வந்து கலைஞர் வந்து மேகலா பிக்சர்ஸில் சேலத்தில் கதவசனம் எழுதின்னு இருந்தார். இனிமேல் என்னால் நாம் தமிழர் கட்சியை நடத்த முடியாது, நான் கட்சி கழிச்சிட்டு திமுகவில் சேர்ந்துறேன்ட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டார் சிறையில். 66 அவர் நாம் தமிழர் கட்சியை கழிச்சிட்டாரு கிடையாது, திமுகவில் சேர்ந்து தான் அவர் தேர்தலில் நின்று முதல்ல சபாநாயகராக இருந்தார் அண்ணா இருக்கும்போது. அதுக்கப்புறம் கலைஞர் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு. அது போல் வந்தது. அதனால் நாம் தமிழர் கட்சி என்பது கிடையாது, அப்பயே கழிச்சிட்டாங்க. இப்போ போய் அவங்கக்கிட்ட நாங்கள் வாங்கணும்னு அவங்க கட்சி வச்சுன்னு இருந்தால் தானே அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு. கட்சி கலைக்கப்பட்டது. இப்போ புதுசாக அந்த பேரால் அவங்களும் சிவந்தி ஆதித்தன் குரூப் வந்து சரி அப்பா ஆரம்பித்த கட்சி பேரை தம்பி பயன்படுத்துகிறேன்றாரு. சரின்ட்டு பண உதவி, நிதி உதவி, அவங்க தொலைக்காட்சி விளம்பரம், செய்தித்தாள் விளம்பரம் எல்லாம் சீமானுக்கு. ஒன்று சாதி பாசம், இன்னொன்று அப்பா அவனுடைய அந்த பேரால் இருக்கிற கட்சியை அவர் நடத்துகிறாரு அப்படின்றது தான். அது பொறுத்த வரைக்கும் மாப்போசி தொடர்ந்து திராவிட இயக்கங்களுக்கு எதிராக நிறைய கட்டுரைகளை செங்கோல் எழுதுவார். போராட்டங்கள், திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகளை நடத்தினார் 1950, 51 ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அதுபோல் திராவிட இயக்கத்துக்கு எதிரான இன்றைக்கி சீமான் மணியரசன் பேசுகிற கருத்துக்களுக்கு மூலகுரு மாப்போசின்றதுனால அவர் எவ்வளோ போலின்றதை நான் மாப்போசி ஆதித்தனாரும் தமிழ் தேசிய தலைவர்களான்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறேன். அதுக்காக செங்கோல் 6000 பக்கம் படித்தேன் நான். அவருடைய மாப்போசி நடத்தின படித்தேன், வச்சுன்னு இருக்கிறேன். எல்லாத்துலையும் தேதியோட செங்கோலில் எந்த தேதின்னு போட்டு எழுதியிருக்கிறேன் நான். அப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லையா? சாத்தியம்தான். மக்கள் ஒற்றுமை வேணும், விழிப்புணர்ச்சி வேணும், மக்களை இன்னும் நம்ம தட்டி எழுப்பணும். என்றைக்கு இருந்தாலும் இந்தியா என்பது இயற்கையான ஒரு கட்டமைப்பு அல்ல, பல்வேறு நாடுகள் இருந்தது தான். அது ஆங்கிலேயர் படை வளைப்பினால் ஒன்றாக்கப்பட்டது. என்றைக்கு இருந்தாலும் தேசிய இனங்கள் விடுதலை அடையணும். ஒவ்வொரு தேசியம் வெறும் தமிழ் தேசியம் வாயில சொன்னால் போதாது. தேசிய இனங்கள் விடுதலை அடைவதற்கு இந்திய தேசியத்தை நாம் இப்போ நம்மளை போல் இருக்கிற பஞ்சாபில் சொல்லணும், உன் பஞ்சாபி மொழியை வந்து அழிக்கிறான், தெலுங்கு மொழி அழிக்கிறான். இப்போ கர்நாடகாவில் இந்தி எதிர்ப்பு வந்திருக்குது, இந்தி கட்டாயம் கிடையாதுன்னு எடுத்துருக்குறாங்க பாடத்திட்டத்தில். இப்போ அவங்களெல்லாம் மலையாளிகளை, இப்போ எல்லாருடைய தாய்மொழியும் நாம் உரிமை பெற வேண்டும் அப்படின்னு எல்லாரும் எழுப்பணும். ஹிந்தி பேசுகிறவங்க மட்டும்னு பார்த்தீங்கன்னா 22% தான். அப்போ ஹிந்தி பேசாத மக்கள் தான் அதிகம். வேணும்னா அவங்க பெரும்பான்மை, நாங்கள் 50%, 60, அதெல்லாம் பல்வேறு மொழிகளை அழித்து ஹிந்தி வந்திருக்கிறது. பழைய மொழிகள் எல்லாத்தையும் அழித்து தான் இன்றைக்கி அவங்க அப்படி சொல்லின்னுக்கிறாங்களே ஒழிய உண்மை அது கிடையாது. அதனால் அப்படி ஒரு விழிப்புணர்ச்சியை இந்தி பெல்ட் அல்லாத மக்கள் மத்தியில் உருவாக்கணும். இந்திக்காரங்களுக்கு அந்த உண்மையை புரிய வைக்கணும். நீங்கள் பேசின தாய்மொழியாக போயிடுச்சு, இந்த மைதிலி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, இப்போ இருக்கிற ஹிந்தி கிடையாது அப்படின்னு அவங்களுக்கும் புரிய வைக்கணும். இது நீண்ட காலமாகும். இதுக்காக கலைப்பணி தான் நிறைய இறங்கி வேலை செய்யணும். பல மாகாணங்களில், பல மாநிலங்களில் போய் பிரச்சாரம் செய்யணும். அந்த மக்களை எழுச்சிக்கு கொண்டு வரணும். இப்போ போடோவில் நடந்த மாதிரி, மணிப்பூரில் நடந்த மாதிரி, நாகாமிசோ, அதனால தான் அவங்களுக்கு சிறப்பு உரிமையாவது கட்சி இருக்குது வடகிழக்கு மாநிலங்களுக்கு. நமக்கெல்லாம் அந்த உரிமை இன்னும் கிடைக்கல அரசியல் சட்டத்தில். ஆக அப்படி ஒரு இது நம்ம உருவாக்கணும். அதுதான் தமிழ் தேசமே தவிர முதலமைச்சர் ஆகிட்டாலே எல்லாத்தையும் செய்ய முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் அரசியல் சட்டத்தில் இருக்கிறத மீறி எதையுமே மாநில அரசுகளோ ஒன்றிய அரசு செய்யணுன்னா 3/2 பங்கு மெஜாரிட்டி இருந்தால் திருத்திடுவாங்க. இப்போ இடபிள்யூஎஸ் வந்தது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டாந்து பண்ணிட்டாங்க, இல்லைன்னா பண்ணியிருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, அவங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கிறாங்க. நாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சட்டமன்றத்துக்கு போதுமான அதிகாரமும் கிடையாது. நம்ம நிறைவேற்றுகிற சட்டம் எப்போ அது ஆக்ட் ஆகும்? மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேறுது, கவர்னர் கையெழுத்து போட்டு உள்துறைக்கு போயிட்டு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட பிறகு தான் அது ஆக்டாக மாறும் நம்முடைய சட்டம். அப்போ இவ்வளோ அப்போ இந்திய அரசனுடைய, இப்போ தமிழ்நாடு அரசனுடைய சட்ட மசோதாக்கள் ஆளுநர் எவ்வளோ வச்சுருந்தார் ரவி கையெழுத்து போடாமல். அப்போ நமக்கு போதுமான அதிகாரம் இல்லை. இந்த ஆளுநர் முறையே அடியோடு நீக்கப்பட வேண்டும். ஆளுநர்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் மாநிலத்துக்கு என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு இல்லாத பவர் ஆளுநருக்கு எதுக்கு? அப்புறம் எப்படி இது மக்களாட்சி? இதெல்லாம் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் தமிழ் தேசம் என்பது யாருடைய அதிகாரத்துக்கு கட்பட்டதாக இல்லாமல் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு தான் எல்லா விதமான அதிகாரமும் இருக்க வேண்டும்
அப்படி ஒரு நிலையை உருவாக்குனா அந்த தமிழ் தேசம், அதுதான் தமிழ் தேசம். தமிழ் தேசியம். ஒரு சரியான விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தை வந்து எங்கேருந்து உருவானது, அந்த இயக்கம், அந்த கருத்து, அந்த சிந்தனை எப்படி உருவாச்சது, அது எவ்வளோ தூரம் கடந்து வந்துச்சு அப்படிங்கிறதையும் மிகச் சிறப்பாக தெளிவுபடுத்தியிருக்கீங்க. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.